ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல என்னுடைய வசந்தோத்சவம் சேவா 3ஆம் நாள் தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். திருமலையில் ஒவ்வொரு ஆண்டுமே வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோத்சவம் சேவா தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கக்கூடிய விழா. 2025ஆம் ஆண்டு வசந்தோத்சவம் சேவா ஏப்ரல் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடந்தது. ஏப்ரல் 10, 11 அதாவது வசந்தோத்சவம் சேவாவினுடைய முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் உற்சவமூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு சினப்பன திருமஞ்சனம் நடக்கும். வசந்தோத்சவம் சேவாவினுடைய 3ஆம் நாள் 3 உற்சவமூர்த்திகள் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமான நவநீத கிருஷ்ணர், சீதாதேவி சமேதமான ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர், இந்த 3 உற்சவமூர்த்திகளுக்கும் ஒரு சேர அபிஷேகம் நடக்கும். இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த முறை ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமையா அமைஞ்சிட்ட காரணத்தினால விடுமுறை இருக்கவுமே நான் இந்த வசந்தோத்சவம் சேவா 3ஆவது நாளுக்கு சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். இந்த சேவா டிக்கெட் ஒருத்தருக்கு 300 ரூபாய். 300 ரூபாய் நம்ம பே பண்ணோம்னா வசந்தோத்சவம் சேவா மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய W2 கேட்டில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் சேவா நடக்கக்கூடியதையும் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்குமே சேர்த்து ஒருத்தருக்கு 300 ரூபாய் நம்ம தரிசன டிக்கெட் பே பண்ணணும். சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் சேவாவிற்காக W2 கேட் வசந்த மண்டபத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். சேவா 2 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை நடக்கும். இந்த சேவா முடிந்த பிறகு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். வசந்த மண்டபத்தில் 3 உற்சவமூர்த்திகளுக்கும் நடந்த அபிஷேகத்தை தான் நீங்க இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. திருமலைக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி தான் நாங்கள் TTD ரூம் எடுத்து தரிசனம் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஒரு முறை நம்ம திருமலையில் ரூம் எடுத்துட்டோம்னா மறுமுறை திருமலையில் ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். ஸோ வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் இருந்தும் எங்களால் திருமலையில் ரூம் புக் பண்ண முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா கீழ்த்திருப்பதியில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய TTDயினுடைய தொலப்பா கார்டன்ஸ் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். TTDயினுடைய தொலப்பா கார்டன்ஸ் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் எதுவும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வேறு லாகின்லேருந்து தொலப்பா கார்டன்ஸ் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே 11:30 மணிக்கெல்லாம் போய் திருமலைக்கு போய் ரீச் ஆகிட்டு ஒரு முறை சுபதம் என்ட்ரன்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தோம். சுபதம் என்ட்ரன்ஸ் அப்போ ஓப்பன் பண்ணல. ரீசன் என்னென்னா வசந்தோத்சவம் சேவா நடக்கக்கூடிய 3 நாட்களுமே மற்ற ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீபாலங்காரா சேவா எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ மதியம் 12 மணிக்கு தான் இன்ஃபேண்ட் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் மீன் டைமில் நாங்கள் மாட வீதியை ஒரு முறை வலம் வந்துட்டு 12:45 மணி போல் சுபதம் என்ட்ரன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தப்போ சுபதம் என்ட்ரன்ஸ் ஓப்பன் செஞ்சு எல்லாருமே இன்ஃபேண்ட் தரிசனத்திற்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்களுடைய தரிசன டிக்கெட் காமிச்சப்போ ஃபஸ்ட்டு செக்கிங் அண்ட் செகண்ட் செக்கிங்கில் அலோவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் செக்கிங்கில் கேட்டாங்க, நீங்கள் சேவா அட்டன் பண்ணலையா, இவ்வளோ சீக்கிரம் தரிசனத்திற்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நிறைய நேரம் இருக்குது, எங்களுக்கு இங்கே மேலேயும் ரூம் கிடையாது, அதனால் முதல்ல நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் சேவா அட்டன் பண்ண உடனே ரிட்டர்ன் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே போங்க அப்படின்ட்டாங்க. அதற்கப்புறம் பர்சனல் செக்கிங்கும் பேக் ஸ்கேனிங்கும் இருந்துச்சு. இதை கம்ப்ளீட் பண்ண உடனே மறுபடியும் கேபினில் சிஸ்டமோடு சேர்ந்து TTD எம்ப்ளாயிஸ் உட்காந்துருப்பாங்க. அங்கே தான் நம்முடைய டிக்கெட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கேன் பண்ணப்போ எங்களுடைய டிக்கெட் ஸ்கேன் ஆகலை. அப்புறம் அவங்க இன்னொரு TTD அஃபிஷியல்ஸ் கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன்ட்டு போய் கேட்டதுக்கு 1 மணிக்கு தானே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால் எங்களுக்கு ஆக்சஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை, மேபி 1 மணிக்கு ஆக்சஸ் ஓப்பன் ஆகுதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் அப்போவும் எங்களுக்கு ஆக்சஸ் ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் சேவா முடிச்சுட்டு வந்து தரிசனம் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, 1 மணி வரைக்கும் எங்கள் பெஞ்சில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இன்னொரு எல்டர்லி கப்பிள்ஸும் வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்டோட வந்தாங்க. அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க, அவங்களுடைய டிக்கெட்டும் ஸ்கேன் ஆகலை. ஸோ அவங்களும் எங்களோட சேர்ந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. 1 மணிக்கு அவங்களே TTD எம்ப்ளாயிஸே வந்து உங்களுடைய டிக்கெட்ஸ் கொடுங்க, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 1 மணிக்கு எக்ஸாக்டாக அவங்களுக்கு ஆக்சஸ் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. டிக்கெட் ஸ்கேன் பண்ண உடனே ஸ்கேனிங்கும் ஆகிடுச்சு. இம்மீடியட்டாக உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் உட்கார வைக்கல. உள்ளே போகிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் வழியாக போன உடனே எக்ஸாக்டாக அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேயே மறுபடியும் ஒரு பேக் செக்கிங் அண்ட் ஸ்கேனிங் ப்ராசஸ் வரும் இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. அங்கே ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்யூவில் மெதுவாக போயிட்டு இருந்தோம். க்யூ அன்னைக்கு எங்களோட சேர்ந்து சர்வ தரிசனம், SSD டோக்கன், இன்ஃபேண்ட் தரிசன பக்தர்கள் இருந்தாங்க.
க்யூவில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் க்யூ எங்கேயுமே நிற்க வைக்காமல் தொடர்ந்து மூமெண்ட்டில் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. வெண்டி வாக்லி பக்கத்தில் வர்றப்போ மணி 1:40 இருக்கும். பங்காரு வாக்லிக்குள்ளே நிறைய கூட்டம் ஆகிடுச்சு. கூட்டம் மூவ் ஆகுறதுக்கு டைம் ஆச்சுன்னா வெண்டி வாக்லிக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுபோல் வெண்டி வாக்லிக்கிட்ட நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் பக்கத்தில் வெயிட் பண்ணியிருப்போம். அதற்கப்புறம் வெண்டி வாக்லி பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கள பங்காரு வாக்லி உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. பங்காரு வாக்லி அவ்வளோ நேரம் எம்டி ஆகிற வரைக்கும் எங்களை வெளியே வெயிட் பண்ண வச்சனால வெண்டி வாக்லி டு பங்காரு வாக்லிக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கும். பார்க்கவும் ஒரு செகண்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ லிட்ரலாக எல்லாரும் ஓடுறோம். ஏன்னா யாருமே நடுவில் கிடையாது. டக்குன்னு இஷ்டப்பட்ட லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் க்யூவில் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக முகத்தில் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிச்சு இன்னும் ஆறலை, அதனால் ஸ்டிச்சு பிரிக்கலை. ஸோ ஸ்டிச் பிரிக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்குது. அதனால் நான் எங்கேயுமே கூட்டத்தில் போய் நசுங்கிடக்கூடாது அப்படின்னால பார்த்து க்யூவில் மெதுவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தேன். யாராவது தள்ளுறாங்கன்னா அவங்கள முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்லோவாக தான் க்யூவில் வந்தேன். க்யூவில் வர்றப்பவும் திருமலை நம்பி சன்னதி பக்கத்தில் வர்றப்போ ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க. அப்பவும் நான் போகலை. திருமலை நம்பி சன்னதி பக்கத்தில் போனோம், அந்த க்யூ வழியாக போனோன்னா சீக்கிரமாக போயிடலாம். பட் அந்த க்யூக்குள்ளே என்டர் ஆகிறப்போ எப்போவுமே பெருசாக தள்ளுமுள்ளு இருக்கும். அதனால் நான் அந்த எலிஃபண்ட் கேட் மேலே இருக்கக்கூடிய அந்த பாலம் வழியாகவே தான் க்யூவில் வந்தேன். அதே போல் வெண்டி வாக்லி பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணுறப்பவும் நான் யோசிச்சுக்கிட்டேன், ரைட் கார்னர் க்யூவில் போனோம்னா எப்பவும் தள்ளுமுள்ளு இருக்கும் பங்காரு வாக்லிக்குள்ளே போகிறப்போ. அதனால் சென்டர் க்யூவோ இல்லை ஃபஸ்ட்டு க்யூலேயோ நம்ம மெதுவாக போய் எவ்வளோ தரிசனம் தெரியுதோ அது வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம், கூட்டத்தில் போய் நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். பட் பெருமாள், நான் இருக்கேன் உன்னை பத்துக்க, நீ ஏன் கஷ்டப்படுற, உனக்கு விருப்பமான இந்த ரைட் கார்னர் க்யூவில் வர்றதுக்கு நான் எப்படி வழி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. எல்லாரும் க்யூவில் நீட்டாக வந்துட்டோம். வெண்டி வாக்லி டு பங்காரு வாக்லி எனக்கு பிடிச்ச ரைட் கார்னர் க்யூலையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரும் அடிப்பிரதட்சணம் செய்கிற மாதிரி மெதுவாக போகிறாங்க. ஏன்னா க்யூ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருந்தனால க்யூவில் நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டோம். நான் ஒரு 3வது 4வது ஆளாக தான் இருந்தேன். எனக்கு முன்னாடி 2-3 பேர் தான் இருந்தாங்க. உள்ளே போனதும் வராகப்பெருமாளை தூணில் தரிசனம் செஞ்சுட்டு, கருட பகவானை தரிசனம் செஞ்சுட்டு, மேலே தசாவதாரம் தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பெருமாளை பார்க்கவும் எனக்கு கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். நான் வேணான்னு நினச்சி என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே பெருமாள், நீ விரும்பக்கூடிய க்யூவில் வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை அழைச்சிட்டு போனார். ஸோ அடிப்பிரதட்சணம் செய்கிற மாதிரி எல்லாரும் மெதுவாக போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்ல தரிசனம். அந்த க்யூவில் மூவ் ஆகுறது கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படின்னாலும் அந்த முழுமையாக அந்த க்யூவில் மூவ் ஆகக்கூடிய நேரம் முழுவதுமே நாங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு நல்லா அவரை பார்த்துட்டு, மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார், கீழே இருக்கக்கூடிய யோக ஸ்ரீனிவாசர் எல்லாரையுமே தரிசனம் பண்ணிவிட்டு, பக்கத்தில் மகாமணி மண்டபம் கூட தொட்டு தரிசனம் பண்ணுற அளவுக்கு நேரம் இருந்துச்சு. நெரிசலே கிடையாது. அதற்கப்புறம் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் சபேரா பக்கத்தில் மறுபடியும் க்யூ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஸ்ரீமன் ராமானுஜர், யோக நரசிம்மர் எல்லாம் தூரத்தில் நின்று தரிசனம் செஞ்சுட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு வெளியே வந்துட்டோம். அதற்கப்புறம் சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு, அன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியலை, ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் சேவா மண்டபம் சுற்றிலும் ஃபுல்லாக கர்டைன்ஸ் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்கமலன் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லுமே சேவாக்ஸ் வச்சு பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே முழு பழமெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் பழம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சிலர் பழத்தை உடைச்சி அங்கேயே கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் கிட்ட எங்களுடைய மொபைல் சரண்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து மொபைல் ரிட்டர்ன் வாங்கிட்டு 1:55 வசந்த மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். நிறைய பேர் முன்னாடி ஆல்ரெடி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே எங்களுடைய டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டெலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு முன்னாடியே கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்சம் சென்டராக போய் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். எக்ஸாக்டாக 2 மணிக்கு வசந்தோத்சவம் சேவா ஸ்டார்ட் பண்ணாங்க. வசந்தோத்சவம் சேவா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சங்கல்பத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டிடிடி போர்டு மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களுடைய சங்கல்பம் கம்ப்ளீட் ஆன பிறகு மண்டபத்தில் வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் வாங்கின எல்லாரையுமே குரூப்பாக அவங்க சொல்ல நம்மளை சங்கல்பம் செய்ய சொல்லிப்பாங்க. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் நடந்துச்சு. அதற்கடுத்து கலச பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 உற்சவமூர்த்திகளும் வரிசையாக உட்கார்ந்து இருக்கக்கூடியதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் கார்னரில் சீதாதேவி சமேதமான ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர். சென்டரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி. ரைட் கார்னரில் ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர். மலையப்ப சுவாமிக்கு முன்னாடி கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச கலசம் வச்சுருந்தாங்க. தங்க கலசத்தில் பெருமாளுடைய உருவம் பொறிச்சிருந்தாங்க. அந்த கலச பூஜை ஒரு 5 to 7 minutes பண்ணாங்க. கலச பூஜை கம்ப்ளீட் ஆன உடனே
உற்சவமூர்த்தியான ஸ்ரீராமருக்கு 2 சைட்லையுமே ஒரு அர்ச்சகரும் சின்ன ஜீயர் அவர்களும் நின்றுக்கிட்டாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு 2 சைட்லையும் திருமலை கோவிலினுடைய தலைமை அர்ச்சகரான வேணுகோபால் தீட்சிதர் அவர்களும் பெரிய ஜீயர் அவர்களும் நின்றுட்டாங்க. நவநீத கிருஷ்ணர் பக்கத்தில் ஒரு அர்ச்சகரும் ஸ்ரீமன் ராமானுஜர் அவர்களுடைய சிஷ்ய கோடியும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் 3 உற்சவமூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு உற்சவமூர்த்திக்கு 2 பேர் என்ற விகிதத்தில் வந்து கரெக்டாக பொசிஷனில் நின்றுட்டாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல தூபம், தீப ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காமிச்சாங்க. அதற்கடுத்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தத்தால் அபிஷேகம். அந்த தீர்த்தத்தில் லேசாக மஞ்சள் பொடி கலந்துருக்கனால மஞ்சளால் அபிஷேகம் செய்கிற மாதிரி தான் தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு உற்சவமூர்த்திக்கு முன்னாடி இட்லி குண்டா மாதிரி பெரிய பெரிய அண்டா, ஸ்ரீராமர் பக்கத்துலேயும் நவநீத கிருஷ்ணர் பக்கத்துலேயும் வெள்ளி அண்டா, மலையப்ப சுவாமி பக்கத்தில் தங்க அண்டா. மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த சங்கு மாதிரி இருக்கக்கூடிய அபிஷேக பாத்திரமும் தங்கம் தான். மலையப்ப சுவாமிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே தங்கத்தில் இருந்துச்சு. ஸ்ரீராமருக்கும் நவநீத கிருஷ்ணருக்கும் பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருட்களும் மற்ற எல்லா பொருட்களுமே வெள்ளியில் இருந்துச்சு. ஸோ இந்த வெள்ளியன் தங்க பாத்திரத்தில் தான் உற்சவமூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வசந்த மண்டபம் முழுவதுமே எப்போவுமே வசந்தோத்சவம் சேவா சமயத்தில் சேஷாச்சலம் மலையினுடைய ஃப்ளாரா அண்ட் ஃபானாவுடைய பேக்ரவுண்ட் தான் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்டில் வளரக்கூடிய பூக்கள், அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அந்த செட்டப்பில் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீரியல் லைட்ஸ் கூட அனிமல்ஸ் மாதிரியே தான் அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அழகாக இருந்துச்சு. 3 உற்சவமூர்த்திகளையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஃபோக்கஸ் லைட் பார்க்குறதுக்குமே அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாருமே ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. உற்சவமூர்த்தி எல்லாருமே 3 உற்சவமூர்த்திகளுக்குமே 2 பேர் தனித்தனியாக வேறு வேறு ஆங்கிளில் இருந்து அபிஷேகம் பண்ணாலுமே பயங்கர கோஆர்டினேஷன். கரெக்டாக அந்த தீர்த்தம் எடுக்கிறாங்க, கரெக்டாக அந்த தீர்த்த பாத்திரம் மேலே வந்து தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒன்று முடித்த உடனே மறுபடியும் கரெக்டாக ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த டைமிங் எல்லாருமே ரொம்ப அசோசியேட்டடாக பயங்கர கோஆர்டினேஷனோட செய்கிறாங்க. கண்டினியூஸ் 2 மணி நேரமுமே அவ்வளோ கோஆர்டினேஷனோடு நடந்துச்சு அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு. பக்தர்களுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபேன் பக்கத்தில் பெரிய பெரிய ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. உற்சவமூர்த்திகளுக்கு மேலே எந்த ஃபேன்ஸும் கிடையாது. 2 மணி நேரம் ஒவ்வொரு அர்ச்சகரும் உற்சவமூர்த்திகளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகரும் ஒரு பெரிய டீம் சேர்ந்து தான் இந்த அபிஷேகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்கு வேர்த்து ஊற்றுது. இந்த 2 மணி நேரமும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் சைடில் ஸ்ரீராமருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 15 பேர் அர்ச்சகர்கள் சேர்ந்து நான்ஸ்டாப்பாக மைக்கில் வேத பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ அதற்கும் ஒரு தனி எனர்ஜி வேணும். ஒரு பக்கம் வேத பாராயணம் கேட்குது, ஒரு பக்கம் மங்களவாத்தியம் கேட்குது, இன்னொரு பக்கம் அபிஷேகம் நடக்குது. 3மே சேர்ந்து பார்க்குறப்போ எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னு தெரியல. 3 உற்சவமூர்த்திகளுக்கும் யாரை பார்க்குறது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு தடவை பார்க்குறோம், அங்கே ஒரு தடவை பார்க்குறோம், சைடில் நவநீத கிருஷ்ணரை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கண்ணு 360 டிகிரின்னு சுற்றிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக 2:30 மணிக்கு தீர்த்தாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கடுத்து பாலாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கிறதுலே பாலாபிஷேகம் தான் கூடுதல் நேரம் இருந்துச்சு. 10 to 12 நிமிஷம் வரைக்கும் பாலாபிஷேகம் செஞ்சாங்க. பாலாபிஷேகம் செஞ்சு முடித்தவொடனே மறுபடியும் தீர்த்தத்தால் ஒரு நிமிஷம் அபிஷேகம் செய்கிறாங்க. அதற்கடுத்து பட்டு வஸ்திரத்தால் ஒத்தி எடுக்கிறாங்க. அதற்கடுத்து தூபாரத்தி, தீப ஆரத்தி, கற்பூர ஆரத்தி. இதே ப்ரொசீஜர் தான் ஒவ்வொரு தடையுமே கண்டினியூ பண்ணுறாங்க. இது முடிஞ்ச பிறகு தயிரால் அபிஷேகம் பண்ணாங்க. தயிர் அபிஷேகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கொஞ்சம் தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. மறுபடியும் பட்டு வஸ்திரத்தால் ஒத்தி எடுத்துட்டு தூபாரத்தி, தீப ஆரத்தி, கற்பூர ஆரத்தி முடிச்சுட்டு தேன் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல் தேன் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சுட்டு தூபம், தீபம், கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு இளநீர் அபிஷேகம் ஆரம்பிச்சாங்க. அது முடிந்த உடனேயே சந்தன அபிஷேகம் ஆரம்பிச்சாங்க. சந்தன அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்தனத்தை நல்ல ஒரு சின்ன சின்ன பந்து போல் உருட்டி எல்லா உற்சவமூர்த்திகளினுடைய மார்பு மேலே வச்சுட்டாங்க. அதற்கப்புறம் சந்தன தீர்த்தம் பண்ணாங்க. அந்த தீர்த்தத்தில் நல்ல சந்தனம் வந்து கலந்து வச்சுருந்தாங்க. சந்தன அபிஷேகமும் மஞ்சள் அபிஷேகமும் நடக்கிறப்போ அந்த மண்டபம் முழுவதுமே சந்தனமும் மஞ்சளால் அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. நல்ல ஆர்கானிக் சந்தனமன் மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா பெருமாளுக்கு அப்படின்றப்போ. ஸோ அவ்வளோ வாசமாக இருந்துச்சு அந்த மண்டபம் முழுவதுமே. சந்தன அபிஷேகம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் தீர்த்தம் அபிஷேகம் செஞ்சுட்டு தூப, தீப, கற்பூர ஆரத்தி முடிஞ்ச பிறகு இது 3:15 முடிஞ்சிடுச்சு. 3:15 4 மணி வரைக்கும் மஞ்சள் அபிஷேகம் நடக்கிறதுக்கான டைமிங் இருந்துச்சு. நல்ல மஞ்சள் குழச்சி பெரிய அண்டால எடுத்து வச்சுருந்தாங்க.
அந்த மஞ்சளால் அலங்காரம் செய்ய ஆரம்பித்தாங்க எல்லா உற்சவ மூர்த்திகளுக்குமே. 3:15 மணிக்கு இந்த மஞ்சள் அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 உற்சவ மூர்த்திகளுக்கும் பின்னாடி பெரிய பெரிய தூபக்கால் வச்சு சாம்பிராணி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சாம்பிராணி போட போட உற்சவ மூர்த்திகளை சுற்றியுமே அந்த சாம்பிராணி புகை ஒரு வைகுண்டம் எஃபெக்ட் போல் கம்ப்ளீட்டாக இந்த மஞ்சள் அலங்காரம் முடிகிற வரைக்குமே அந்த சாம்பிராணி எஃபெக்ட் இருந்துச்சு. இந்த அலங்காரம் முடிஞ்சிட்டு அதற்கப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் அந்த தூபம் போடுறதே ஸ்டாப் பண்ணாங்க. வைகுண்டத்தில் உட்கார வச்சு 3 உற்சவ மூர்த்திகளை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அரை மணி நேரம் அப்படி தான் 3 உற்சவ மூர்த்திகளை பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உற்சவ மூர்த்திகளே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சாம்பிராணி புகை இருந்துச்சு. ஸோ அந்த சீன் கண்டிப்பாக வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த எஃபெக்ட் பார்க்குறதுக்கு. குழச்சி வச்ச மஞ்சளால் எல்லா உற்சவ மூர்த்திகளுக்கும் முதல்ல திருமார்பில், அதற்கடுத்து திருமுடி, அதற்கடுத்து நெற்றி பொட்டு, அதற்கடுத்து சங்கு சக்கரம், ஹஸ்தம், பாதம் அப்படின்னு எல்லா உற்சவ மூர்த்திகளுக்கும் நல்லா மஞ்சள் சுற்றி பார்த்து பார்த்து உட்கார வச்சு குழந்தைய அலங்காரம் பண்ணால் இப்படி பண்ணுவாங்களோ அது போல் அலங்காரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கல்யாண சமயத்தில் பிரைடல் மேக்கப் பண்ணுறாங்க இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சின்ன சின்ன ப்ரஷ் வச்சு நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் மேக்கப் பண்ணுறாங்கல்ல, அது போல தான் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணால் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவோம். அந்த ஒரு நாளுக்கு இந்த அலங்காரம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கணுமோ அப்படி பண்ணுவோம் இல்லையா, அதே போல தான் இந்த 3 உற்சவ மூர்த்திகளுக்கும் அர்ச்சகர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே எல்லா அர்ச்சகர்களுக்குமே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். 3:15 to 3:45 ஆகிடுச்சு இந்த அலங்காரம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அலங்காரம் செஞ்சு முடித்த உடனே நல்ல அடர்த்தியாக கட்டுன துளசி மாலை ஒரு வெள்ளித்தட்டில் கொண்டு வந்த பிறகு எல்லா உற்சவ மூர்த்திகளுக்கும் அந்த துளசி மாலை சாற்றினாங்க. அதற்கப்புறம் நட்சத்திர ஆரத்தி, அதாவது படிப்படியாக இருக்கும் இல்லையா ஆரத்தி, அந்த ஆரத்தி காமிச்சாங்க. கும்ப ஆரத்தி காமிச்சாங்க. கும்ப ஆரத்தி காமிச்சு முடித்த உடனே உற்சவமூர்த்திகளுக்கு ஆப்போசிட்டில் வசந்த மண்டபத்தினுடைய என்ட்ரன்ஸ் வாசல் முன்னாடி நின்று 2 பேர் திருஷ்டி சுற்றுவாங்க இல்லையா, அந்த தீப்பந்தம் வச்சு அதை ஒரு 3 முறை 180 டிகிரியில் சுற்றுவாங்க. ஸோ அது 3 முறை செஞ்சாங்க. அதற்கடுத்து மேலே உற்சவமூர்த்திகளுக்கு மேலே சல்லடை வச்சு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்ரீராமருக்கும் நவநீத கிருஷ்ணருக்கும் மேலே வெள்ளி சல்லடை, மலையப்ப சுவாமிக்கு மேலே தங்க சல்லடை, அது மேலே அவங்க வச்ச மஞ்சள் எல்லாம் வலிஞ்சு ஓடுற அளவுக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 3 உற்சவ மூர்த்திகளும் ஒரு தங்க சப்பரம் மேலே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சப்பரத்துக்குடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிங்க வாயில் இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணீர் எல்லாமே அந்த சிங்க வாயில் வழியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு கீழே 3 பெரிய வெள்ளி அண்டா ஒவ்வொரு உற்சவ மூர்த்திகளுக்கும் கீழே. ஸோ அதை அபிஷேகம் தீர்த்தம் எல்லாம் அந்த அண்டாவில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கலச அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அந்த தங்க கலசத்தை எடுத்து அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய பாதி தீர்த்தத்தை மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பாதி தீர்த்தத்தில் ஸ்ரீராமருக்கும் நவநீத கிருஷ்ணருக்கும் அபிஷேகம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட வசந்த உற்சவம் சேவாவினுடைய 3ஆம் நாளினுடைய சினப்பன திருமஞ்சனம் முடிஞ்சிடுச்சு. அதற்கப்புறம் உடனே ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க. யாரையுமே பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணலை. வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருமே மண்டபத்திற்கு உள்ளே உட்கார்ந்து சேவா அட்டன் பண்ணாங்க. டிக்கெட் இல்லாதவங்களையும் மண்டபத்தினுடைய வாசலுக்கு வெளியே உட்கார வச்சு பார்க்கறதுக்கு அலோ பண்ணாங்க. ஸ்க்ரீன் போட்ட உடனே டிடிடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே போய் பக்கத்தில் பெருமாள் 3 உற்சவமூர்த்திகளையும் சேவிக்கிறதுக்கு போயிட்டாங்க. நானும் அவங்களோடையே சேர்ந்து போய் பக்கத்தில் போய் 3 உற்சவமூர்த்திகளையும் தரிசனம் செஞ்சுட்டு மஞ்சள் கொஞ்சம் டிடிடி எம்ப்ளாயிஸ் எல்லார் கையிலையுமே கொடுத்துருந்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், அவங்க கொஞ்சமாக மஞ்சள் கொடுத்தாங்க. அதை வாங்கி வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அதே போல் தீர்த்தம், அபிஷேகம் செய்த தீர்த்தம் பெட் பாட்டில்ஸில் நிறைய டிடிடி எம்ப்ளாயிஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ இல்லை எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் பர்சன் கிட்ட கேட்ட உடனே அவங்க நானும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன், அதில் ஒரு 1/4 பாட்டில் கொடுத்தாங்க, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு போல் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் எல்லாருமே அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டோம். அதே போல் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அர்ச்சகர் ஒருத்தர் ஒரு சின்ன சொம்பு நிறைய தீர்த்தம் கொண்டு மாவிலையால் இந்த வசந்தோத்சவம் சேவா அட்டன் பண்ண எல்லா டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு மேலேயுமே தீர்த்தம் தெளிச்சாங்க. 4 o'clock கம்ப்ளீட்டாக அபிஷேகம் முடிஞ்சு எல்லாரையுமே வசந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வசந்த மண்டபத்திற்கு ஆப்போசிட்லேயே லட்டு கவுண்டர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ லட்டு கவுண்டருக்கு போய் என்னுடைய டிக்கெட்டை கொடுத்து ஒரு லட்டு கலெக்ட் பண்ணி வாங்கிட்டேன். 3 உற்சவ மூர்த்திகளுமே ஈவினிங் மாட வீதியில் W2 கேட்ல இருந்து கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் மாட வீதிகளில் வலம் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. 3 உற்சவ மூர்த்திகளுக்கும் சேர்ந்து அலங்காரம் செய்கிறது என்பது அவ்வளோ சின்ன வேலை கிடையாது.
மாட வீதிகளில் வலம் வர ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிந்தா ஹரி கோவிந்தா பாட்டு ஸ்பீக்கரில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 6:52 தான் எக்ஸாக்டாக பாட்டு ஆரம்பிச்சாங்க. 6:52 W2 கேட்லேருந்து 3 உற்சவமூர்த்திகளும் மாட வீதிகளில் கிளம்பி வர ஆரம்பித்தாங்க. மேலேயும் ரூம் புக் பண்ணாத காரணத்தினால 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் வெயிலேயே மாட வீதிகளில் சுற்றிட்டு இருந்தேன். எவ்வளோ எனர்ஜி ட்ரெயின் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, 3 உற்சவமூர்த்திகளும் மாட வீதிகளில் வரம்படக்கூடியதை பார்த்துட்டு தான் மலையை விட்டு இறங்குறது அப்படின்ட்டு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஷெட்டு இப்போ போட்டுட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அதற்கப்புறம் ஹைகிரீவர் கோவில் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் போய் உட்கார்ந்துட்டு அதற்கப்புறம் 6:52 மாட வீதிகளில் வலம் வர ஆரம்பித்த உடனே அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு உடனே இம்மீடியட்டாக மலையிலிருந்து இறங்கியாச்சு. அடுத்த முறை நீங்கள் வசந்தோத்சவம் சேவாலாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த தரிசன அனுபவ வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.